இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 25வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் எப்போதுமே நம்மள நேர் பாதையில நடத்துறது கிடையாது. மாற்று பாதைகள், வளைவுகள், தாமதங்கள் எல்லாமே அவருடைய பாதையில இருக்குது. நீங்க தவறான வழியில செல்றது போல உணர்வீங்க. ஆனா தேவன் உங்களை சரியான வழியில தான் நடத்திக்கிட்டு இருப்பாரு. தேவனே, நான் உயர்வை, சுகத்தை, விடுதலையை விசுவாசிக்கிறேன். ஆனா அதற்கு நேர் எதிரான பாதையை தான் நான் பார்க்கிறேன். இப்படியெல்லாம் நீங்க தேவன் கிட்ட சொல்லுற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க நினைப்பதற்கும் தேவன் அதை குறித்து நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால வழிமுறையில நீங்க கவனத்தை செலுத்தாதீங்க. தவறா நடக்கிறது போல தெரியலாம், ஆனா அங்க ஒரு வளைவு இருக்குது. அது உங்களை வேகமாக உங்க இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். நம் தேவன் இவ்வழியில தான் கிரியை செய்கிறாரு. நீங்க கற்பனை செய்ததை காட்டிலும் மேலான வழியில அவர் உங்களை வழி நடத்துகிறாரு. நீங்க நினைத்ததை காட்டிலும் அதிக நிறைவையும் பலன்களையும் தேவன் பெரிய அளவுல உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆகையால தான் அதற்கு நீண்ட காலம் ஆகுது. நீங்க காத்திருக்க வேண்டியதா இருக்குது. கதவுகள் இன்னும் திறக்கலையா? மற்றவங்க உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்களா? தேவன் எதற்கு நேராக உங்களை நடத்துகிறார் அப்படிங்கிறத நீங்க அறியாம இருக்கலாம். பின்னணியில தேவன் என்ன செய்துட்டு இருக்கிறாருங்கிறத கூட நீங்க பார்க்க முடியாத சூழலா இருக்கும். ஊக்கம் இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களால சிலவற்றை மாற்றவே முடியாது, ஆனா தேவனால மாற்ற முடியும். உங்க நேரம் வருகுது. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல நீங்க பேசியிருக்கிற அப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களுடைய நிலைமையை நீங்க அறிவிங்கப்பா. இவங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீங்க பார்க்குறீங்க. விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அப்பா சோகத்துல, கவலையில, வருத்தத்துல இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்க ஆறுதல் அறுக்க போறீங்கப்பா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுகிற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்க இப்பொழுது அனுப்புகிறமைக்காய் நன்றியப்பா. இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள்னு உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும்படிக்கு இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா. அமேன். நீங்க மகா உன்னதமான தேவன்பா. பார்ப்பதற்கு எங்களை நீங்க நடத்துற வழி தவறாக தெரிஞ்சா கூட, மாற்று பாதையாக தெரிஞ்சா கூட, நீங்க எல்லாவற்றையும் கடைசியில எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் முடிய செய்றீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க நடக்க வேண்டிய சரியான பாதையை எங்களுக்கு காண்பீங்கப்பா. நாங்க கற்பனை செய்யறத காட்டிலும் மேலான பாதையில நீங்க எங்களை நடத்துறீங்க. இதை நாங்க விசுவாசிக்கிறோமாப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இதை விசுவாசிக்கணும். தேவன் நீங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத வழியில உங்களை நடத்தி, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துல உங்களை வைக்க போகிறாருங்கிறத நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து விசுவாசிங்க. ஏன்னா தேவன் உங்களை சரியான வழியில நடத்துகிறாரு. இன்றைக்கு உங்க கண்களுக்கு அந்த பாதை பயங்கர கரடு முரடா இருக்கலாம். ஐயோ, நாம நினைச்ச பாதையில இது போகலையே, வேற விதமான பாதையா இருக்குதே, இதுல நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய நேரம் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துதே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை தெரிந்து கொண்டதுனால, அவர் உங்க ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டிருக்கிறதுனால, உங்களுக்குள்ள தேவன் பிழைத்திருக்கிறதுனால, நிச்சயமா இந்த பாதை தேவன் உங்களுக்கு காட்டின பாதை. இதுல வரக்கூடிய கஷ்டங்கள் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த லேசான உபத்திரவங்கள் ரொம்ப சீக்கிரமா உங்களை விட்டு நீங்கி போயிடும்.
தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. சரியான பாதையில தான் அவர் உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. இதுல வரக்கூடிய எல்லா இடர்பாடுகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா வளைவு நெளிவுகளும் உங்களை தயார்படுத்துகிறது. நீங்க தேவன் நினைத்திருக்கிற ஒரு உயரத்தை அடையிறதுக்கு தேவன் உங்களை தயார்படுத்துகிறாரு. அவர் உங்களுக்காக வேலை செய்கிறாரு. நீங்க நினைச்சு பார்க்கலாம், இத்தனை மனுஷங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, இத்தனை ஆயுதங்களை எனக்கு எதிராக அவங்க செயல்படுத்துறாங்கன்னு. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, உங்களுக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும்னு சொல்லுகிறாரு. அப்படின்னா அவர் உங்களுக்காக யுத்தம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறாரு. அதே மாதிரி சரியான வழியில உங்களை நடத்திக்கிட்டும் இருக்கிறாரு. சகல காரியங்களையும் உங்க கண்களுக்கு தீமையா தீயதா தெரியக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் நன்மையாக முடிய செய்வாரு. அமேன். இன்றைக்கு அவர் உங்க மேல நோக்கமா இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளை அனுப்புறாரு. நீங்க இந்த வார்த்தைகளை இறுக பற்றி கொள்ளுங்க. அவரு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ கலங்காதே, என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், ஆகையால நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறாரு. அமேன். நீங்க எதற்குமே கலங்க கூடாதான். ஏன்னா உங்களுடைய உதவி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட இருந்து இல்ல, நீங்க எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட இருந்து இல்ல. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு உதவி வரப்போறது இல்ல. உங்களுடைய ஒத்தாசை தேவன் கிட்ட இருந்து தான் வரப்போகுது. அமேன். அவர்கிட்ட இருந்து தான் ஒத்தாசை வரும்னு தேவனே உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. இன்னும் உங்க இருதயத்துல பயம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த பயத்தை எடுத்து தூர போடுங்க. தேவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தினால அதை நிரப்புங்க. தேவன் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான். தேவனை நம்ப வேண்டியது மட்டும்தான். உதவி வரும் கண்மலையாகிய அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்க எதற்கும் யாருக்கும் பயப்பட போறது இல்லப்பா. சகல காரியங்களையும் எங்களுக்கு நீங்க நன்மையாய் முடிய பண்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் என்ன வழியில நடக்கணுங்கிறத நீங்க காண்பீங்க ஏசப்பா. அந்த வழியில நடக்கும்போது எந்த சந்தேகமும் இல்லாதபடிக்கு சரியான பாதையில தான் நீங்க நடத்துறீங்கிற ஒரு சமாதானம் அந்த பிள்ளைகளுக்கு வரட்டும்பா. நிறைய நேரங்கள்ல இருதயத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களை இன்றைக்கு நீக்கி போடுங்கப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. சத்ருவின் அத்தனை கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உம்முடைய சமாதானம் நிரம்பட்டும் ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நோய்கள் அப்பா, கடன்கள், பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகராறுகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க விடுதலையாக்குங்க ஏசப்பா. வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்க கையில எதுவுமே இல்லாம இருக்குதுப்பா. நீங்க இன்றைக்கு அந்த வீட்டை இந்த பிள்ளைகளுக்கு கட்டதுக்கு உதவி செய்றீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய பெரிய ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்கப்பா. இது எல்லாவற்றையும் நீங்க வாய்க்க பண்றீங்க ஏசப்பா. ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி வெளியே வர முடியாம திக்கி திணறி எப்படியாவது வெளியில வரணும்னு வாஞ்சியோடு காத்துட்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. பெரிய பெரிய நோய்கள், கேன்சர், டயபெட்டிக்ஸ், ப்ரெஷர், இன்னும் எத்தனையோ கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் பிரச்சனை, இது எல்லாவற்றிலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே நீங்க சுகத்தை கொடுங்க ஏசப்பா. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவனாகிய நீங்க உம்முடைய தழும்புகளால் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா. அமேன். அப்பா, சாத்தானின் கிரியைகள் இந்த பிள்ளைகளின் இருதயத்திலிருந்து, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது அழிக்கப்படுவதாகப்பா. உம்முடைய நாமத்துல நாங்க இதை ஜெபிக்கிறோம்ப்பா. நிச்சயமா நீங்க இதை செய்வீங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க.
வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.